கொண்டு உனை சுத்தி சுத்தி வருதே. சத்திய தேவதை சூறாவளியாய் வெகுடெழுந்து வருதே. மூர்க்க அரக்கனை வெற்றி கொள்ள கடும் கோபம் கொண்டு வருதே. அதன் அக்கினி பார்வையில் அத்தனையும் தீ பற்றி கொள்ள வருதே. பந்தத்தை கட்டி காக்கசினம் கக்கி கொண்டு வருதே. இன்று போர்க்குணம் கொண்டவர் புறப்பட எதிர்ப்படும் யாவும் உடைப்படுமே. இவள் முற்றிய புயலுக்குள் பற்றிய நெருப்பாய் வீசிடும் எரிமலையே. அக்கிரமம் கொண்டவன் அவருக்கு வரும் வக்ரகாளி உருவே. சொல்ல சொல்ல குழந்தை தூக்கிட்டு வந்துட்டார. நீ அலையென எழுந்து அருகில் இறங்கும் இவள் அசுரனின் அரசியடா. உயிர் வதைக்கும் செயலுக்கு முடிவு கட்ட வாழ் வீசிடும் ராணியடா. அன்பில் கட்டுண்டு கொஞ்சி பேசிடும் அன்னை தெய்வம் இவளே. பொய் வேடமிட்ட உண்ணாவை அறுக்கும் கொடும் பத்ரகாளி இவளே. குழந்தைய இறக்கி விட்டு வெளியே போ. முடியாதுரி. உன்னால என்ன பண்ண முடியும்னு நானும் பாத்துடுறேன். இது ஏன் குழந்தை. நான் செத்தாலும் இனி உன்கிட்ட விட்டு வைக்க மாட்டேன். இறக்கி விடுன்னு சொல்றேன். என்ன மிரட்டுறியா? பாத்துறண்டி, நீ ஆச்சா நானாச்சான்னு. இங்க பாரு செல்லம்மா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நீ பண்ற அசிங்கத்துக்கு இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா எவளாச்சும் ஒருத்தி வந்து இந்த குழந்தை நான் பெற்றதான் அள்ளிட்டு போயிடுவான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே. வாய மூடு. என்னையா கண்டுபிடிச்ச? என்ன பெரிய ராணுவ ரகசியத்தை நீ கண்டுபிடிச்ச? ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுற மாதிரி நீ அமுதாவுக்கு பேசுறது எனக்கு தெரியாது நினைச்சியா? இல்ல உன் அன்பு தங்கச்சி கையில லட்டு கொடுத்து அனுப்பிச்சிய? என் கையில என்ன காயன வேவு பார்க்க அனுப்பிச்சிய? அது தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னையும் தெரியும், உன் யோகத்தையும் தெரியும், உன் தங்கச்சி பத்தியும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் பேசாம இருக்கேன் தெரியுமா? நிறுத்தடி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நீ போனியா இல்லையா? அதுக்காக தானே நீ கண்ணம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போன. பூசி மழுப்பாம உண்மையை சொல்லு. பூசி மழுப்புறது மூடி மறைக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தான் தெரியும். ஆமாயா போன. என்ன இப்ப பொண்டாட்டி மேல கொலைப்பழிய போட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நினைச்ச ஒன்றை விட குழந்தைய தாரவாத்தாலும் பரவாயில்ல, செய்யாத குற்றத்துக்கு நான் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நினைச்சா பாரு ஒருத்தி. அவதாயா முக்கியம். அதனால தாயா போன. இங்க பாரு, நான் நியாயம் பேச வரல. மரியாதையா வழிய விடு. கண்ணம்மா என் குழந்தை இல்லன்னு சொல்லி நீயே ஊர் முழுக்க டமார் அடிச்சுக்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. செத்தாலும் பாரதியை தரமாட்டேன். நாளைக்கு இன்னொருத்தி எவ்வளவு வருவா. பாரதி நீ பெத்த குழந்தை இல்லன்னு சொல்லுவா. நீயும் தூக்கி கொடுத்துட்டு தியாகிங்கிற பட்டம் வாங்கி பீச்சில் செலவு வைப்பாங்களான்னு காத்துட்டு நிப்ப. ஆனா என்னால முடியாது. எனக்கு என் குழந்தை வேணும். அமைதியா சொல்ற. மரியாதையா குழந்தைய விட்டுட்டு போ. கண்ணம்மா இல்ல, பாரதி இல்ல, இந்த வீட்டு பக்கம் வீசுற காத்துக்கு கூட நீ உரிமை கொண்டாட கூடாது. மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண. என்னடி பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? இந்த குழந்தையாவது எனக்கு தான் பிறந்துதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இறக்கிடுவேன். குழந்தைய கீழே விடு. விடு குழந்தைய. அண்ணா, குழந்தைய கீழே விட்டுருன. வேண்டாம், அவரை கொன்னுடாதீங்க. வேண்டாம், அவரை கொன்னுடாதீங்க. தயவு செஞ்சு விட்டுறீங்க. அவர் உயிரோட இருக்கணும்.
உங்ககிட்ட நான் பிச்சை கேக்குறேன். அவரை கொன்னிடாதீங்க. அவரை கொன்னிடாதீங்க. என் தாலிக்கு பயந்து நான் இதை கேட்கல. என் வயித்துல வளர்ற குழந்தை அப்பா இல்லாத அனாதை ஆயிடக்கூடாது. இப்ப என்ன இழவு விழுந்துச்சுன்னு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? விழுந்துருச்சுங்க, விழுந்துருச்சு. கத்திய தூக்கி கழுத்துல வச்சவங்களுக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. நீங்க தப்பிச்சீங்களேன்னு சந்தோஷப்படுங்க. வெட்டிடுவாளா? வெட்டிடுவாளா அடியாவ? நிச்சயமா வெட்டியிருப்பாங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைதான் இன்னைக்கு உங்களை காப்பாத்தி இருக்கு. அதுக்கு மேல கோவத்துல கூட நிதானம் தவறாத அவங்க சுபாவம் தான் உங்களை காப்பாத்தி. ஆமாண்டி, பெருசா கண்டுட்டேன். போய் அவளுக்கு ரசிகர் மன்றம் வச்சு கட்டவுட்டுக்கு பால் ஊத்து போ. தப்பே இல்லைங்க. நடிக்கிறவங்களுக்கு செய்யறத விட வாழ வைக்கிறவங்களுக்கு செய்யறது பெருமைதான். உங்கள மாதிரி மனுஷங்கிட்ட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினதுக்கு கட் அவுட் என்ன கோயிலே கட்டலாம். நீ ரொம்ப பேசுற. பேசாம ஏன் தலையில தானே வந்து விடியுது. பேசதாங்க செய்வேன். நீங்க செஞ்சது நியாயமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புள்ள பிடிக்கிறவ மாதிரி ஆனா உன்னா குழந்தைய தூக்கிடுவேன் அங்க போய் நிக்கிறீங்களே, பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், என்னடி பெரிய போலீஸ் கூப்பிடுறியா? அந்த போலீஸ பெத்தவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல அவனை வெட்டிடுவேன். நீ மட்டும் எனக்கு குறுக்க வந்து குட்டையை குழப்பாம இருந்தனா நிச்சயமா என் பாரதியை நான் தூக்கிட்டு வந்திருப்பேன். கிழிச்சிங்க. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லங்க. இல்லையே, என்னமோ சொன்னியே. நான் ஒண்ணு சொல்லல. இங்க பாரு காயத்ரி, எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கும். ஆனா நீ என் பக்கம் இருக்க நியாயத்துக்கு மட்டும்தான் நிக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கடி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நமக்குள்ளேயே பிரச்சனை வரும். நான் ஒண்ணு சப்போர்ட் பண்ணலங்க, உங்க தப்ப சுட்டி காட்டுறேன். அது பண்ணலாம்ல, அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. நானும் எடுத்து சொல்லனா 4 பேர் பார்த்து காரி துப்புவாங்க. காயத்ரி, என்ன அடிக்க வேணாலும் செய்யுங்க. நான் பேசுறது உங்களுக்கு தப்புன்னு தான் தோணும். ஆனா என்னால பேசாம இருக்க முடியலங்க. இது சுயநலன் கூட நினைச்சுக்குங்க. நான் உங்களை நம்பி வந்தவங்க. இந்த உலகத்துல எனக்கு வேற நாதி கிடையாது.
நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தை என்னமா இது? அப்பாவை 4 பேர் கேலி கிண்டல் பண்றாங்கன்னு கேக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. எங்க அவங்களே ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. யாருக்கும் சொல்லாம டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா மனிதாபிமானம் உள்ளவங்களால நிச்சயமா அதை புரிஞ்சுக்க முடியுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க அவங்கள சந்தேகப்படுறீங்கன்னா நாளைக்கு என்ன சந்தேகப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நிச்சயம். ஏன் கோவம் வருது? எதுக்காக வரணும்? நான் கேக்குறதுல என்னங்க தப்பு? சந்தேகம்ங்கிறது ஆள் பார்த்து வரதில்ல, அது ஒரு வியாதி. யார பார்த்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது பிறப்புல உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்படி வந்தா அது தாங்கிக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. வேணும்னா இப்பவே கூட்டிட்டு போய் என்ன டெஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க. ஐயோ, ஏண்டி என்ன போட்டு இப்படி கொல்ற? நீ அவ்வளவு ஒன்னாடி? இல்லதா, நிச்சயமா அவங்கள விட 4 படி நான் கீழே தான் இருப்பேன். அதுல சந்தேகமே இல்ல. அப்புறம் ஏண்டி திரும்ப அதே பேசி என்ன டென்ஷன் ஆக்குற? விட்டுரு, மறந்துருன்னு சொல்றேன். மறந்துட்டு வேற என்ன செய்யறது? உங்களுக்கு ஏன் மூஞ்சி, எனக்கு உங்க மூஞ்சி. அதை விட்டுட்டு செவத்தையா பாத்துட்டு இருக்க முடியும்? இது பாருங்க, நீங்க பேசாம ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. உங்களுக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கும். திரும்ப நீங்க குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே சுத்திட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் செல்லமாவையும் குழந்தைங்களையும் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்க. நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதோட எதிர்காலத்துக்காக நீங்க ஏதாவது செய்ய வேண்டாம்? எனக்கும் பொறுப்பு இருக்குடி. கையில 20 லட்சம் வச்சிருந்தேன். அதுல 5 லட்சம் இந்த வீட்டை லீஸ் எடுத்ததுல போயிடுச்சு. மிச்ச காசு சும்மா கையில வச்சுக்காம பேங்க்ல போட்டா மாச வட்டியா 15-20 ரூபாய் வரும் தெரியுமா? நான் காசை பத்தி பேசலங்க. நம்ம ஒண்ணு சோத்துக்கு வழி இல்லாம நிக்க போறது இல்ல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாம்? நான் ஒண்ணு பெருசா சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு நீங்க சும்மா இருக்காதீங்க. ஏன்னா சும்மா இருக்கிற மனசுலதான் சாத்தான் குடி வரும்னு சொல்வாங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாம்? நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதோட எதிர்காலத்துக்காக நீங்க ஏதாவது செய்ய வேண்டாம்? மன்னிச்சிருங்க அண்ணே. இப்போ நான் ஒன்னும் அண்ணன் சொல்லி வரல, நானா தான் வந்தேன். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உன் அண்ணன் அனுப்பிச்சாலும் சரி, நீயா வந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். கதவை மூடிக்கிட்டு ரகசியம் பேச இந்த வீட்டுல எதுவுமே இல்ல. அதே சமயம் எல்லாத்தையுமே லவுட் ஸ்பீக்கர் வச்சுதான் பேசணும்னு அவசியமும் இல்ல. பதட்டம் இருந்தா பாக்குறதெல்லாம் தப்பு தான் தெரியும். இங்க பாரு, அண்ணி நாசுக்கா பதட்டம்னு சொல்றாங்க. பச்சையா சொல்லணும்னா திருட்டுத்தனம்னு தான் சொல்லணும். அமுதா, நீங்க விடுங்க அண்ணி. அண்ணன் நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு கோவம் வரல. இவ ஏன் இப்படி புத்தி கேட்ட தரமா அவர் பின்னாடி போறான்னு தான் எனக்கு புரியல. இங்க பாருக்கா, கூட பிறந்த பாசம் எனக்கும் தான் இருக்கு. இல்லன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா பாசத்தை கூட பதம் பார்த்து வைக்கணும். அவர் செய்யறதெல்லாம் தப்புன்னு உன் மனசாட்சிக்கும் தான் தெரியும். இல்லன்னா போய் சொல்லாத. தப்பு தாண்டி, ஆனா பாக்க பாவமா இருக்கு. விதி சில நேரம் நம்மள மீறி வேலை பாக்குது. அதுக்கு பேரு விதிலாம் இல்ல, கொழுப்பு. அண்ணி இருக்கிறப்ப இன்னொருத்திக்கு தாலி கட்டிட்டு பொண்டாட்டி நீங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ அவ வேற கர்ப்பமா இருக்கா. இதுக்கு பேரு விதிங்கிறியா? திமிருக்கா, திமிரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அண்ணி ஒரு கேஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் அவன் நடுத்தருவுல தான் வந்து நிப்பா. அண்ணன் பாசத்துல நீ அவளை வீட்டுக்கு கூட்டு போய் சோறு போட போறியா? எத்தனை நாளைக்கு போடுவ? உன் வீட்டுக்காரு தொடப்பு கட்டையை தூக்கிட்டு வருவாரு, ஜாகிரத. அமுதா வீடு இங்க பார்க்கலே. காயத்ரி நல்ல பொண்ணு.
தப்பி தவறி உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையில வீணா அவ பலிக்கடை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியும் அண்ணி. நீங்க எந்த தப்பும் செய்யல. ஆனா அண்ணனை விட்டு கொடுக்கவும் என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறேன் அண்ணி. எதுக்காக விட்டு கொடுக்கணும்? அவசியமே இல்லை. அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அக்கா, அண்ணனும் அண்ணியும் இனிமே ராசியா போறதுக்கு சான்ஸே இல்ல. என்ன கேட்டா நீ அண்ணன் பக்கமா இல்ல அண்ணி பக்கமான்னு முடிவெடுக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னடி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? என்ன மன்னிச்சிருன்னு அண்ணன் வந்து அண்ணி கால விழ போறதும் இல்ல. சரி ஒளியிட்டும் போன்னு விட்டு தொலைற அளவுக்கு அவர் ஒண்ணு லேசுப்பட்ட தப்பும் பண்ணல. இது இப்படிதானே முடிவாயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல முடிவா எடுக்கிறது தான் உனக்கு நல்லது. இன்னொரு விஷயம், உன் வீட்டுக்காரருக்கு நீ எடுக்கிற முடிவு பிடிக்குமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடு. காயத்ரியை வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் சாப்பாடு போடுறாராங்கிறது முக்கியம் இல்ல. உனக்கு முதல்ல ஒழுங்கா இருக்குமான்னு பாத்துக்க. போதும் அமுதா. இங்க பாரு கலை, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கிற இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிடும். நீ வீணா கவலைப்பட்டு இருக்காம போய் வேலையை பாரு போ. இந்த வார்த்தையை தான் நானும் எதிர்பார்த்தேன். என்னன்னு சொல்லுங்க அண்ணி. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு உனக்கே தெரியும்.